paisament.com, Flipkart, Paytm, Snapdeal போன்ற இணையதள பர்ச்சேஸ்களை இவங்க மூலமாக பண்ணுங்கள். அடிஷ்னல் கேஷ்பேக் வந்து தர்றாங்க. அந்த அடிஷ்னல் கேஷ்பேக்கை நேராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் செலுத்திக் கொள்ளலாம். வில்லம்பு ஹரிஷ் கல்யாண் மற்றும் ஸ்ரீ இணைந்து நடிக்கும் ஒரு படம். ரொம்ப வந்து புதுமையான ஒரு கான்செப்டை பேஸாக வந்து ஆர்ட்டையும் கமர்ஷியலையும் ரெண்டையும் சேர்ந்து ஒரு நல்ல கலவையாக வந்து தந்திருக்கிறார் டைரக்டர் ரமேஷ் அவர்கள். அதற்கு வந்து அவருக்கு வந்து முதலில் வந்து வாழ்த்து, அவருடைய நம்பிக்கைக்கு வந்து வாழ்த்து. இந்த நம்பிக்கையை வந்து நிஜமாக்கும் விதமாக ஸ்ரீயும் ஹரிஷும் அவங்களுடைய மொத்த எனர்ஜியையும் கொடுத்து நடித்திருக்கிற ஒரு படம். ஸோ ரெண்டு பேர்த்துக்கு கண்டிப்பாக வாழ்த்து தரணும். அதுவும் ஸ்ரீ பார்த்தீங்கன்னா ஒல்லியாக ஃபங்க் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்லம் பாயாக வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவரை பார்த்தாலே அறையலாம்னு தோணும். அப்படி வந்து எரிச்சலூட்டும் கேரக்டர். ஆனால் போக போக வந்து அவருக்கு அந்த எரிச்சலூட்டும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை அப்படிங்கிறது வெளில வரும்போது வந்து நமக்கு வந்து நெகிழ வைக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு, மெஷர்டு பட் ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஒரு பர்ஃபார்மன்ஸு. அவர் மொத்த அந்த இதுக்கும் ஏன் இப்படி தாந்தோன்றித்தனமாக திரிகிறார் அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகிறப்போ வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரே ஒரு டயலாக் மட்டும் வரும். அவங்க அம்மா பார்த்துட்டு ஏமா என்ன இப்படி வந்து வளர்த்த அப்படின்னு கேட்பார். ஸோ நல்ல வளர்ப்பு அப்படிங்கிறதான் வந்து நல்ல பிள்ளைகளை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த மொத்த கேள்விக்கும் ஒரே ஒரு பதிலாக வந்து டைரக்டர் வந்து வைத்திருக்கிறார். அது அவருடைய சாமர்த்தியம். இந்த மாதிரி வந்து டயலாக் பிளேஸ் எல்லாம் வந்து படம் ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் ஹரிஷ் அவர்கள் வந்து ஒரு பயங்கர நல்லபடியாக வளர்க்கப்பட்ட பையன், இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வந்து பல சிக்கல்களில் மாட்டி வெளியில் ஒரு பையன். அவரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்த ப்ரொஃபஷனை வந்து அவங்க அப்பா வந்து கடைசி வரைக்கும் வந்து செய்ய விடவே மாட்டார். அது ஒரு பையனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப வந்து ப்ரீச்சியாக இல்லாமல் கரெக்டாக எடுத்து தந்திருக்கிறார் ரமேஷ் அவர்கள். அதற்கும் வந்து வாழ்த்துக்கள். சினிமட்டோகிராஃபர் மார்ட்டின் இந்த பல சந்துகளுக்குள் போய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சினிமட்டோகிராஃபி பண்ணியிருக்கார். அதுவும் பார்த்திங்கன்னா கடைசி அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் வர்ற அந்த விஷயம், அந்த ஸ்டன்ட்ஸ் இதெல்லாம் ப்ளஸ் அந்த எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட் கொண்டு போய் உட்கார வச்சுருது. அதற்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு வாழ்த்துக்கள். எடிட்டர் ரூபன், எடிட்டிங் வந்து இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் அப்படிங்கிறதான் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோவாக இந்த கதையினுடைய கோராக வந்து வருகிறது. அப்படிங்கிறப்போ அதை க்ளீனாக வந்து காமிக்கணும். ஒரு சீன் ஒரு 2 செகண்ட் மாறி போச்சுன்னா கூட நமக்கு அர்த்தம் புரிவதற்கான இது வந்து மிஸ் ஆனதுக்கான சான்சஸ் இருக்குது. அதையெல்லாம் புரிந்து கொண்டு வந்து ரூபன் பக்காவாக ஒவ்வொரு மில்லி செகண்டும் பார்த்து வெட்டியிருக்கிறார். அதுதான் இந்த படத்தினுடைய ரிசல்ட். எனக்கு ஆனால் எடிட்டங்க பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இன்னும் ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ குறைத்திருந்தால் கொஞ்சம் லேக் ஆகிறதுன்னு தவிர்த்து இன்னும் சிறப்பான ஒரு படமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. சம்ஸ்கிருதி அப்படின்ட்டு வந்து அவங்க ஒரு ஸ்கூல் பொண்ணாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இன்னசென்ட் ஸ்கூல் பொண்ணு. அவங்கள பார்த்தாலும் சரி ஒரு அப்பா போகலாமா அப்படின்னு வந்து தோணும். அந்த மாதிரி வந்து எல்லா ஒரு மடத்தனங்களையும் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பல ஸ்கூல் பொண்ணுகள் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. அதை வந்து ரொம்ப இயல்பாக எடுத்து வந்து நடித்து கொடுத்துருக்கிறார் சம்ஸ்கிருதி அவர்கள். வாழ்த்துக்கள். இன்னொரு பக்கம் சாந்தினி அப்படின்ட்டு ஒரு ஸ்லம் கேர்ளாக வந்து பண்ணியிருக்கிறார். கொஞ்சம் மேக்கப் போட்டு கொஞ்சம் அந்த சினிமாத்தனம் தெரிந்தாலும் ரெண்டாவது ஹாஃபில் வர்ற அவங்க செயல்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹரிஷ் அவங்கள தான் வந்து லவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தர்றது இதெல்லாம் பண்ணுறப்போ அந்த ஒரு சின்ன ஒரு நெகிழ்ச்சியை இங்கே மல்டிப்ளெக்ஸில் ஏற்படுத்துதோ இல்லையோ ஒரு சாதாரண சிங்கிள் ஸ்க்ரீனில் ஊர் சைடு பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். வாழ்த்துக்கள். மொத்தத்தில் படம் அப்படிங்கிறது வந்துங்க எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து அந்த கான்செப்ட், அந்த ஃபேட் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்டாக எடுத்துக்கொண்டு அதாவது ரமேஷ் அவர்கள் வந்து இயக்குனர் ரமேஷ் அவர்கள் அவருடைய ரியல் லைஃப்லேருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி ஸ்ரீயும் சரி ஹரிஷும் சரி இதை ஸ்கெட்ச் பண்ணதெல்லாம் அவர் பக்கத்து வீட்டில் பார்த்த கேரக்டர்களை தான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து ப்ராப்பராக வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து யோகி பாபு இந்த காக்கா முட்டை அவர் அந்த காமெடியன் பண்ணியிருக்காரு. அப்படி வந்தாலே வந்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு என்ன காமெடி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி எம்எல்ஏவாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு எம்எல்ஏவாக ஒரு அரசியல்வாதி, ரெகுலர் அரசியல்வாதி காட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இந்த படத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப சினிமாத்தனமான லவ், இந்த பின்னாடி சுற்றுறது, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணுங்க இப்படி இருந்தால் பல ஸ்கூல் பொண்ணுங்க வந்து இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அந்த விஷயமெல்லாம் தான் பிடிக்கல. இந்த லவ் அப்படிங்கிறது பின்னாடி வர அந்த விஷயங்கள் தான். மற்றபடி அதை விட்டு படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்டர்டெய்னராக ஃபுல் படத்தை பார்த்தா வெளியில் வரும்போது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு திருப்தியோடு வெளில வர்றது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது 5க்கு நிச்சயமாக 3.5 தருவேன்.
ஒரு சாலிடான ஒரு என்டர்டெய்னர். தவறாமல் போய் தியேட்டரில் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வந்து என்டர்டெயின் ஆகி தான் நல்லா வெளில வருவீங்கன்னு நம்புகிறேன். மிஸ் பண்ணிட்டேன். நவீனுடைய பின்னணி இசை ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் ஆள சாச்சு புட்ட கண்ணால் வந்து அருமையான ஒரு பின்னணி இசை. பார்த்து பார்த்து வந்து அதுவும் செகண்ட் ஹாஃபில் வர்ற அவருடைய பின்னணி இசை அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. சூப்பராக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். இன்னும் மென்மேலும் பல படங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மறக்காமல் போங்க, பைசா மின்ட்டு போய் பாருங்கள். பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து கேஷ்பேக் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் வந்து கேரண்டீட். நன்றி, வணக்கம்.